ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு நம்ம அந்த வீடியோவில் எதை பற்றி ஃபுல்லாக பார்க்க போகிறோம்னா, நடிப்பு அசுரன்னு பேர் வாங்கினா தனுஷ் சார் நடித்த படங்கள் இருந்து அவருக்கே உரித்தான சிக்னேச்சர் ஸ்டெப் ஃபைட் சீன் அது மட்டும் தான் பார்க்க போகிறோம். இந்த சீனை அவர் மாதிரி யாராலையும் இப்படி ப்ராப்பராக கிளியராக படத்துக்கு அதே ஸ்டெப்போட போட முடியாதுரா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு ஃபைட் சீன் வச்சுருப்பாரு அவருடைய எல்லா படத்துலையுமே. அப்படிப்பட்ட ஃபைட் சீனாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஆக்சுவலாக சினிமா இண்டஸ்ட்ரியில் எல்லா ஹீரோஸ்க்குமே அவங்களோட 25th ஃபிலிமு அவ்வளோ தரமாகவும் அவ்வளோ நீட்டாக மாசாகவும் அமைன்னு சொல்ல முடியாது. அப்படி ஃப்ளாப்பான ஹீரோஸ் நிறைய பேர் இருக்காங்க. அந்த வகையில் தன்னோட 25th ஃபிலிமை தரமான பதிவாக வெளியிட்டவர் தான் தனுஷ் சார். அந்த 25th மூவிலிருந்து ஒரு சில காட்சிகள். விமர்சன ரீதியாகவும் சரி வசூல் ரீதியாகவும் சரி தரமான ஹிட் அடிச்சது இந்த படம். அதில் கிளைமேக்ஸில் சேம் இதே ஃபைட் சீன் மாதிரி கிளைமேக்ஸில் ஒரு சிக்னேச்சர் ஸ்டெப் இருக்கும், அதை பாருங்கள். VIP 1ஓட மாஸ் ஹிட்டுக்கு அப்புறமா அதோட சீக்வல் எடுத்தது தான் VIP 2. இது அதுலேயுமே தரமான அதே மாதிரி ஒரு ஃபைட் சிக்னேச்சர் ஸ்டெப் வச்சிருப்பாங்க, அதை பார்க்கலாம். வேற லெவலுங்க மனுஷன். எத்தனை வாட்டி அதே ஸ்டெப் எடுத்தாலும், எத்தனை வாட்டி அதே கிளிப் எடுத்தாலும், அதே சீன் எடுத்தாலும் ஒவ்வொரு வாட்டியும் அந்த ஹைட் மாறாம, அவரோட பொசிஷன் மாறாம, ஆங்கிள் மாறாம அடிச்சிருப்பாரு. அதுதான் தனுஷ் சாரோட ஃபேவரட் ஸ்டெப்னே சொல்லலாம் கண்டிப்பா. எல்லாரும் நினைச்சிருப்பீங்க விஏபில இருந்து தான் இந்த ஃபேவரட் சிக்னேச்சர் ஸ்டெப் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணாரு அப்படின்னு. கிடையாது. அதுக்கெல்லாம் டான்னு சொல்ற மாதிரி ஒரு படத்தோட கிளைமேக்ஸ் ஃபைட்ல தான் இந்த ஸ்டெப் ஃபர்ஸ்ட் பண்ணியிருப்பாரு. அந்த சீன் என்னன்னு இப்ப பார்க்கலாம். மணி சர்மா சாரோட ஃபென்டாஸ்டிக் மியூசிக்ல வேற லெவல் கிளைமேக்ஸ் ஃபைட்னா இந்த தனுஷோட படிக்காதவன் படத்தோட கிளைமேக்ஸ் ஃபைட்டே சொல்லலாம். சரியான ஹிட் அடிச்ச படம் தனுஷ் சாருக்கு. நம்ம தனுஷரோட ஃபேவரட் சிக்னேச்சர் ஸ்டெப்ல உங்களுக்கு எது ஃபேவரட்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம நம்ம தளபதி விஜய் நடிச்சிருந்த ஆல் ரேர் டிவிஆர்ஸோட மொத்த கலெக்ஷன் நம்ம சேனல்ல போட்டிருக்கோம். மறக்காம அதையும் பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்க. இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச ஹீரோஸோட சிக்னேச்சர் மூவ்மெண்ட் வந்துச்சுன்னா மறக்காம அதையும் கமெண்ட் பண்ணுங்க. இந்த சேனல் பிடிச்சா உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க.